அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி ரகசியம் என்ன? செவ்வாய் பெயர்ச்சியின் காரணமாக ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்ன? அதிலும் குறிப்பாக குருவின் ஆட்சி வீட்டிற்குள் செவ்வாய் வந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் என்ன நடக்கும் என்று ஆராய்ந்து பார்க்கும் போது பல அதிரடியான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்களை தேடி வருகிறது. பொதுவாகவே வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கும் செவ்வாய் சப்தமஸ்தானம் கலஸ்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் அமர்ந்து ஜென்மராசியை பார்க்க போகிறாருங்க. எனவே மிக சிறப்பான அதிரடியான மாற்றங்கள் நிச்சயமாக இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. செவ்வாய் பெயர்ச்சி ரகசியத்தை அறிந்து கொண்டாலே பல சிக்கல்களை உங்களுடைய வாழ்வில் இருந்து விலக்குவதோடு சிறப்பான வளர்ச்சியை மேம்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்க இருக்கிறது. சப்தமத்தில் செவ்வாய் அமர்ந்தாலும் சனியுடன் இணைவதால் எதிர்பாராத அதிரடியான மாற்றங்களும் திருப்பங்களும் அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. அதிலும் குறிப்பாக செவ்வாய் வீரத்தை விளைநிலமாக கொண்டவராக பார்க்கப்படுகிறாருங்க. மனித வாழ்வில் வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கும் செவ்வாய் கொடுக்கக்கூடிய ஆற்றல் என்பது எந்த ஒரு பணியாக இருந்தாலும் அதிரடியாகவும் தடாலடியாகவும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் என்பது கிடைக்கும். அது மட்டுமல்லாது இந்த வேளையில் உறுதியாகவே உங்களுடைய எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு வீரம் நிறைந்த ஆற்றலை அள்ளி கொடுக்க போகிறாருங்க செவ்வாய். எனவே மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் அதிரடியாகவும் தடாலடியாகவும் செவ்வாய் பெயர்ச்சி காரணமாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. ராசிக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் 3 மற்றும் 8ஆம் இடத்தின் அதிபதியாக திகழ்கிறாருங்க. அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைந்திருப்பதால் இந்த தருணத்தில் எதிர்பார்ப்புகள் அனைத்துமே மிக பெரிய அளவில் கன்னிராசிக்காரர்களுக்கு பூர்த்தியாகக்கூடிய மிக சிறப்பான அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கும் செவ்வாய் தைரியாதிபதியும் அஷ்டமாதிபதியுமாக பார்க்கப்படுகிறார். நவகிரகங்களிலே குரு மற்றும் சனிக்கு அடுத்தபடியாக சிறப்பு பார்வை பெற்ற ஒரே கிரகம் என்று சொன்னால் அது நிச்சயமாக செவ்வாய் மட்டும்தான். அப்படிப்பட்ட செவ்வாய் பல இடங்களை பார்க்கக்கூடிய இந்த வேளையில் ஜென்மராசியை வலுவாக பார்க்கிறாருங்க. சப்தம பார்வையால் ஜென்மராசியை பார்ப்பதால் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக இந்த தருணத்தில் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் மங்களக்காரகனின் அருள் நிறைவாக கிடைக்கக்கூடிய வேளையில் மங்களகரமான பல சுப நிகழ்வுகளை இந்த தருணத்தில் உறுதியாகவே சந்திக்க முடியும். தாரை தப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் கன்னிராசிக்காரர்கள் அடுத்தடுத்து பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை தொடர்ந்து சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று என்ற பல்வேறு வகையான நிகழ்வுகள் இருந்த சூழலில் இனி நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாகவும் விரைவாகவும் உங்களை தேடி வரப்போகிறது. எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடை சிரமம் சிக்கல் என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளை இந்த தருணத்தில் முற்றிலுமாக தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றி கொடுப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பத்தை இந்த தருணத்தில் செவ்வாய் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே பெரிய அளவிலான சிக்கல் சிரமம் நெருக்கடி போன்ற அனைத்தும் விலகி உங்களுடைய வாழ்வில் இனிமையும் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக அமையக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகிறது. எனவே கன்னிராசிக்காரர்கள் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் பல வகையான சிக்கல்களையும் நெருக்கடிகளையும் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கும். கொடுக்கல் வாங்கலில் ஏமாறாமல் சரியாக சிந்தித்து செயல்படுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்க இருக்கிறது. அது மட்டுமல்லாது இழப்புகளை ஈடு செய்யக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வரப்போகிறது. அது மட்டுமல்லாது உடல் ரீதியாக முழங்கால் வலி மூட்டு வலி என பல பிரச்சனைகளை எதிர்கொண்டு வந்த சூழலில் உடல் ரீதியாக இருக்கக்கூடிய ஆரோக்கிய தொல்லைகளுக்கு நல்ல தீர்வு இந்த தருணத்தில் செவ்வாய் சப்தமத்தில் நுழைந்திருப்பதால் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. உடல் நலத்தில் பரிபூரண சுகம் பெறுவதோடு மட்டுமல்லாது உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றத்தை பெறுவதோடு புத்துணர்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக கிடைக்கிறது. புதிதாக அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய முயற்சியில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எளிதில் பூர்த்தியாக கூடிய வகையில் சிறப்பான சந்தர்ப்பத்தை இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு மேம்படுத்தி கொடுக்கிறாருங்க.
குறிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு சகோதர சகோதரிகள் வழியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான காரிய தடைகளும் சிரமங்களும் சிக்கல்களும் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகும். பாக பிரிவினை உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு இந்த தருணத்தில் நல்ல தீர்வு பெற்றுத்தரும் ஒரு சிறந்த அமைப்பாக இந்த வேலையை மாற்றி கொடுக்க போகிறாருங்க. எதை செய்தாலும் அதை பிரம்மாண்டமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கிறது. பிறரை நம்பி பொறுப்புகளை முழுமையாக ஒப்படைக்காமல் சற்று உங்களுடைய மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது அந்த பிரச்சனைகளை முழுமையாக களைவதோடு மட்டுமல்லாது பொறுப்புகளை சரியாக செய்து முடித்து வெற்றி பெறக்கூடிய அற்புதமான யோகம் நிறைந்த அமைப்பாகவும் இந்த தருணம் அமையும் என்பதை திட்டவட்டமாக செவ்வாய் பயிற்சி உறுதிப்படுத்துகிறது. செவ்வாய் பயிற்சியின் ரகசியத்தை சரியான முறையில் உணர்ந்து கொண்டாலே போதும். இந்த தருணம் மட்டுமல்ல, அடுத்து வரக்கூடிய ஒரு மண்டல காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் தடையில்லாமல் நிறைவாக பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகளும் எதிர்பாராத திடீர் மாற்றமும் திடீர் திருப்ப முன்னேற்ற வாய்ப்புகளும் உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. கன்னிராசிக்காரர்களுக்கு பொது வாழ்வில் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகளை உறுதி செய்யக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து நிறைவாக கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக உண்டு. இதுவரை பல காரிய தடைகளை அதிகமாக பொது வாழ்விலும் கலைத்துறையிலும் சந்தித்து வந்த உங்களுக்கு அவை அனைத்தும் இந்த தருணத்தில் விலகி சிறப்பான முன்னேற்றத்தை காணக்கூடிய வகையில் சில நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து நிறைவாக கிடைக்க போகிறது. இதுவரை முடியவே முடியாது என்று நினைத்த பல காரியங்களை இந்த தருணத்தில் முடித்து காட்டக்கூடிய வகையில் சிறப்பான சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக கைகூடி வரும் வேலையாக இந்த தருணம் அமைகிறது. வியாபாரம் தொழில் ரீதியான பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திடீர் ஒப்பந்தங்கள் இந்த தருணத்தில் கையெழுத்தாகும். மிக பெரிய அளவில் பண வரவிற்கான சாத்தியக்கூறுகள் கிடைப்பதோடு மட்டுமல்லாது பல வகையான சிக்கல்களிலிருந்து வெளிவரக்கூடிய வகையில் வருமானத்தை மேம்படுத்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. எனவே கன்னிராசிக்காரர்கள் இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது கன்னிராசிக்காரர்களுக்கு பிரச்சனை கொடுத்து வந்த பல காரியங்களை இந்த தருணத்தில் முழுமையாக விளக்குவதோடு மட்டுமல்லாது முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக மேம்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆனால் அதே வேளையில் சாதகமற்ற ஒரு அமைப்பு என்று பார்க்கப்பட்டால் நிச்சயமாக சனி செவ்வாயின் சேர்க்கை சப்தமத்தில் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும். 7ஆம் இடத்தில் குருவின் ஆட்சி வீட்டில் இந்த சேர்க்கை நடைபெற்றிருப்பதால் பெரிய அளவிலான பாதிப்பு இல்லை. இருந்தாலும் வாழ்க்கை துணையின் விஷயங்களில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். குடும்ப சுமையும் பொறுப்புகளும் இந்த தருணத்தில் அதிகரிக்கும். எதிர்பாராத திடீர் மாற்றங்கள் சில சிக்கல்களை உருவாக்கலாம். அலைச்சலை அதிகரிப்பதற்கான சூழலை உருவாக்கும். எனவே கூடுதல் கவனத்துடன் இருந்தால் இந்த சிரமங்களை தவிர்த்து நன்மை நிறைந்த ஒரு தருணமாக உறுதியாகவே மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள செவ்வாய் மற்றும் சனிக்கிழமை விரதமிருந்து செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். சனிக்கிழமையில் அருகாமையில் உள்ள ஆஞ்சநேயர் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். ஆஞ்சநேயர் வழிபாடும் முருகப்பெருமான் வழிபாடும் பல முட்டுக்கட்டையிடக்கூடிய காரிய தடைகளை விலக்கி உங்களுடைய வாழ்வில் சிறப்பான வளர்ச்சியை இந்த தருணத்தில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு